நம்மளுடைய ஆன்மீகத்தில் இந்த யாத்திரைகள்லாம் போகிறோம் இல்லையா, கோயிலுக்கெல்லாம், இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. சில பேர் பிரச்சனைக்காண்டி கோயிலுக்கு போகிறா, யாத்திரை போகிறா. சில பேர் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி காமியார்த்தமான ஆசைகளுக்காண்டி கோவிலுக்கு போகிறா. சில பேர் புண்ணிய கஷேத்திரங்களுக்கு யாத்திரை போகிறா. அதாவது போகிற வழிக்கு புண்ணியம் தேடணும்னு சொல்லுவாள். அதை மாதிரி யாத்திரை போவாள். இந்த மூணுக்குமே வித்தியாசம் இருக்குது. பார்த்தேன்னா சில பேர் என்கிட்டயே நான் என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, யாரோ பிதிர்சாபங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னால், அதனால் யாத்திரைக்கு போனேன், காசிகை எல்லாமே பிண்ட பிரதானங்கள்லாம் கொடுத்துட்டு வந்தேன், இது மாதிரிலாம் சொல்கிறான். அதே மாதிரி சில பேர் நான் பத்ரிநாத், ரிஷிகேஷ், கேதார்நாத், அமர்நாத்தெல்லாம் போயிட்டு வந்தேன், என் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க முடியாது சனாதன தர்மத்தை பற்றி. அதாவது பரிகார ஸ்தலங்கள்ங்கிற கோயில்கள் தனி. இது செஞ்ச பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக போய் அந்த ஸ்தலத்தில் போய் பூஜைகளை பண்ணி வழிபாடு பண்ணுறது, அதுக்குரிய பிராயச்சித்த வழிமுறைகள் அந்த கோயில்களில் நடைமுறையில் இருக்கும். அதை மேற்கொண்டு அதை பற்றி அதை செய்து பலனடைவது, இது பிராயச்சித்தத்துக்காக வேண்டி செய்த பாவங்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய பிராயச்சித்த ஸ்தலங்கள்னு இருக்குது. இன்னொன்று நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு, இப்போ குழந்தை இல்லைன்னு சொன்னால் ஒரு கற்பரட்சாம்பியா கோயிலில் போய் குழந்தை வேண்டிட்டு வந்தால் குழந்தை பிறக்கும். திருவிடந்தைக்கு போயிட்டு வந்தால் கல்யாணம் ஆகாதவங்களும் கல்யாணம் நடக்கும். இதை மாதிரி கல்யாணத்துக்காக வேண்டியோ, குழந்தைக்காக வேண்டியோ, அல்லது வீடு வாங்குறதுக்காக வேண்டியோ, இதை மாதிரி உள்ளதுக்கெல்லாம் இது காமியார்த்த ஸ்தலங்கள்னு தனியாக இருக்குது. பாவங்களை தொலைக்கிறதுக்குன்னு ஒரு சில ஸ்தலங்கள் இருக்குது. அதை பாவங்களை தொலைச்சி பரிகாரம் தேடிக்கிறது, பரிகாரம் தேடி பலனடைகிறதுக்குன்னு. இன்னொன்று நம்முடைய தேவைகளை கேட்பதற்காண்டி கூடிய ஸ்தலங்கள் இருக்குது. மூணாவது இருக்குது, இதுக்கு தான் புண்ணிய கஷேத்திரங்கள்னு பேர். இந்த புண்ணிய கஷேத்திரங்களில் பரிகாரங்களுக்கோ அல்லது காமியார்த்தமான ஆசைகளுக்கோ அங்கே போனால் பலன் கிடைக்காது. அது ஒன்லி புண்ணியம். இது எதுக்கு சொன்னால் போகிற வழிக்கு புண்ணியம் தேடிக்கணும்னு சொல்லுவாள். அதான் வயசான காலத்தில் தான் நம்ம பிரம்மச்சரியம், கிரகாஸ்திரம், வானப்பிரஸ்தம். அந்த 60 வயசுக்கு மேலே இந்த சஷ்டியுப்த பூர்த்தி முடிஞ்ச உடனே கோயிலாக யாத்திரை போவாள். அதுலேயும் புண்ணிய கஷேத்திர யாத்திரை போவாள். அப்போ புண்ணிய கஷேத்திர யாத்திரை போகும்போது தீர்த்தாதரணம் பண்ணி, தீர்த்த ஸ்நானங்கள் பண்ணி, புண்ணிய நதிகள்லாம் நீராடி அந்த புண்ணிய கஷேத்திரங்கள் பார்த்தா பத்ரிநாத், கேதார்நாத், அமர்நாத், கைலாஷ், மானசரோவர், இந்த மாதிரி யாத்திரைகள்லாம் காசி, கயா இதெல்லாம் போவாள். இது புண்ணிய யாத்திரை. அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல், பரிகாரத்துக்குன்னா அதுக்கு ஸ்தலம் வேறு, காமியார்த்தத்துக்கு ஸ்தலம் வேறு, புண்ணிய கஷேத்திரத்துக்கு போகிற ஸ்தலம் வேறு. இதை புரிஞ்சுட்டு புண்ணியம் வேணுங்கிறவா புண்ணியம் தேடிக்கோங்க, பரிகாரம் தேடுவா பரிகாரம் தேடிக்கோங்க, காமியார்த்த ஆசைகள் வேணுமோ காது தேடிக்கோங்க.